ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இன்னைக்கு நான் உங்களுக்கு சூப்பரான ஒரு குட் நியூஸ் ஒன்று கொண்டு வந்திருக்கேன். என்ன குட் நியூஸ் அப்படின்னு பார்க்குறீங்களா? நம்ம யூடியூப் ஸ்டுடியோல வந்து சூப்பரான ஒரு விஷயம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை பார்க்கறதுக்கு குரோம் பேஜ்ல போய் நம்மளுடைய குரோம் பேஜ்ல வந்து லாகின் பண்ணிட்டு youtubesstudio.com அப்படின்னு பண்ணி அதை லாகின் பண்ணி நாம் அதுக்குள்ள போய் பார்க்கும்போது நம்மளுடைய வீடியோஸ், ஷார்ட்ஸ் அது எல்லாமே அங்கே வரும். அந்த இடத்துல மேலே பாருங்க, ரைட் சைடில் வந்து சர்ச் பார் இருக்கும், பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும். அது சென்டரில் பாருங்க, நீங்கள் வந்து யூடியூப் ஸ்டுடியோ அந்த இது ஓப்பன் பண்ண உடனே அது வராதுங்க. ஒரு ஒரு நிமிஷம் அதை வச்சு வெயிட் பண்ணி பாருங்க. அந்த இடத்துல ஒரு ப்ளஸ் சிம்பிள் மாதிரி வரும். அதை நீங்கள் டச் பண்ணீங்கன்னா பிங்க் கலரில் மாதிரி ஏஎஸ்கே ஸ்டுடியோ அப்படின்ட்டு வரும். நீங்கள் அதை டச் பண்ணி உங்களுக்கு தமிழ் வச்சுக்கலான்னு தமிழில் வச்சுக்கலாம், இல்லையா இங்கிலீஷில் அது டைப் பண்ணால் இங்கிலீஷில் வரும். ஓகேனா நீங்கள் எப்படி வேணாலும் மாற்றி வச்சுக்கலாம். அதில் உங்களுக்கு என்ன ஒரு சந்தேகம் இருந்தாலும் அதில் டைப் பண்ணி உங்கள் டைட்டில் ஏதாவது உங்களுக்கு என்ன வைக்கிறதுன்னு உங்களுக்கு தெரியலையா, அதில் நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா போதும். அதுக்கு நீங்கள் கேட்குற கொஸ்டினுக்கு அது ஆன்சர் பண்ணும். அப்புறம் வந்து உங்களுக்கு வந்து உங்களுடைய சேனல்ல எந்த அளவுக்கு உங்க சேனல் போயிட்டு இருக்கு, இம்ப்ரூவ்மெண்ட் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கோசரம் நீங்க அதுல டைப் பண்ணி அனுப்புனீங்கன்னா அதுல இருந்து உங்களுக்கு பதில் கிடைக்கும். உங்க சேனல்ல வந்து எந்த அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு, உங்க சேனல்ல என்ன விரும்பி மக்கள் பாக்குறாங்க அப்படின்ட்டு வரும். நீங்க என்ன வேணா அதுல கேட்கலாம். உங்க சேனலுக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எதுவா இருந்தாலும் கேட்கலாம். உங்களுடைய கமெண்ட்ஸ் எந்த அளவுக்கு இருக்கு, உங்களுடைய சேனல் க்ரோத் எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கறது எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப புதுசா வர யூடியூபர்ஸுக்கு ரொம்பவுமே உதவியா இருக்கும். உங்களுக்கு வந்து புதுசா வர யூடியூபர்ஸ்க்கு வந்து நம்ம டைட்டில் என்ன வைக்கலாம் அப்படின்னு யோசனை பண்ணுவாங்க. அதுக்கு வந்து இது ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ட்ரை பண்ணுங்க. அதுக்கப்புறம் வந்து அதுல வந்து எந்த அளவுக்கு பேசலாம், என்ன பேசலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் கூட இருக்கு. எப்படி நம்ம பேசுறதுன்னு தெரியாம இருக்கிறவங்களுக்கு கூட நீங்க அதுல ட்ரை பண்ணி பாருங்க. அதுவே உங்களுக்கு இந்த மாதிரி பேசுங்க அப்படின்னு ஒரு டிப்ஸ் கொடுக்கும். நீங்க அதை வச்சு உங்க சேனல்ல நீங்க இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப இப்ப நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லா தான் இருக்கு. நாங்களுமே புதுசா சேனல் ஓபன் பண்ணி என்ன பண்றதுன்னு ஒரு தயக்கம் இருந்தது. இப்ப வந்து பாத்தீங்கன்னா நாங்க இதை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ரொம்பவுமே நம்ம கேட்குற கேள்விகளுக்கு ரொம்பவுமே பதில் சொல்லுது. என்னன்னு பாத்தீங்கன்னா, எனக்கு டைட்டில் எப்படி வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல, என்ன மாதிரி வச்சா மக்கள்கிட்ட வந்து நமக்கு ரீச் கிடைக்கும் அப்படிங்கிறது தெரியல. நான் அதுல டைப் பண்ணி டைட்டில் வந்து எந்த மாதிரி வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி புதுசா வந்திருக்க யூடியூபர்ஸ்க்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லா இருக்குங்க இந்த ஏஎஸ்கே ஸ்டுடியோ. இப்போ புதுசா வந்திருக்கிறவங்களுக்கு எந்த மாதிரி டைட்டில் வைக்கணும், எந்த மாதிரி கண்டென்ட் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு எதுவுமே தெரியறதில்ல. அவங்களுக்கு வந்து யூடியூப் சேனல் ஓபன் பண்ணியாச்சு, நம்ம எந்த மாதிரி செய்யணும் அப்படிங்கிறதே அவங்களுக்கு தெரியாம இருக்கு. பல பேருக்கு தெரியறது இல்லை. ஆனா வந்து நீங்க போய் இந்த ஏஎஸ்கே ஸ்டுடியோல நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நாங்களும் அதுதான் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். நாங்களுமே என்ன பண்றது, எந்த மாதிரி கண்டென்ட் கொண்டு வர்றது, எப்படி பேசுறது அப்படிங்கிறதே எங்களுக்கு கொஞ்சம் யோசனையா தான் இருந்தது. நாங்க இப்ப வந்து ஏஎஸ்கே ஸ்டுடியோ யூஸ் பண்ணங்காட்டியும் பல டிப்ஸ் அது வந்து நம்மளுக்கு தருது. இப்படி பேசுங்க, இந்த மாதிரி பேசுங்க, இந்த மாதிரி கண்டென்ட் கொண்டு போங்க, இது உங்களுக்கு வந்து உங்க சேனல்ல க்ரோத் கொடுக்கறதுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்க சேனலை வந்து இந்த மாதிரி விஷயங்கள் விரும்பி பாக்குறாங்க, அதனால நீங்க இந்த மாதிரி கொண்டு போங்க அப்படின்ட்டு நிறைய டிப்ஸ் நமக்கு தருது. நம்ம அதுல வந்து நாம போட்டிருக்க வீடியோஸுக்கு மக்கள் கிட்ட நம்மளுடைய எந்த அளவுக்கு வரவேற்பு இருக்கு அப்படிங்கிறத கூட நமக்கு கரெக்டா காட்டி கொடுக்குது. நம்ம அதுக்கு உண்டான கொஸ்டின் நம்ம கரெக்டா கேட்டோம்னா அது நமக்கு இப்படி பண்ணுங்க, இந்த அளவுக்கு உங்க சேனல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு, நீங்க இது ட்ரை பண்ணா மக்கள் வந்து உங்களை விரும்பி பார்ப்பாங்க அப்படிங்கிற அளவுக்கு நமக்கு நம்பிக்கை தர அளவுக்கு கொண்டு வந்திருக்காங்க. நானுமே நேற்று தாங்க பார்த்தேன். பார்த்துட்டு என்ன புதுசா வந்திருக்கு அப்படின்ட்டு டச் பண்ணி பார்க்கங்காட்டி ஏஎஸ்கே ஸ்டுடியோ அப்படின்னு வந்திருந்தது. அதற்கு இன்னொரு பேர் என்ன சொல்றாங்கன்னா ஏஐ நண்பன் அப்படின்ட்டு சொன்னாங்க, ஏஐ உதவியாளர் அப்படின்னு சொல்றாங்க.
இந்த மாதிரி பல பேர் சொல்றாங்க. என்ன அப்படின்னு தெரியல. நமக்கு வந்து ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லா இருக்கு. இப்ப வந்து வளர்ந்து வர யூடியூபர்ஸ்க்கு இது ரொம்பவுமே முக்கியமான விஷயமா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு வாட்டி சொல்றேன், அதுல எப்படி போய் பார்க்கணும் அப்படின்னா, குரோம் பேஜ்ல போய் youtube-studio.com அப்படின்னு கொடுத்தீங்கன்னா லாகின் அப்படின்னு கேட்கும். நம்ம அதை டச் பண்ணி லாகின் பண்ணி அதுக்குள்ள போனோம்னா ரைட் சைட்ல பெல் ஐக்கான் இருக்கும், இந்த பக்கம் சர்ச் பார் இருக்கும், அது சென்டர்ல வந்து இந்த பிளஸ் சிம்பிள் மாதிரி இருக்கும். நீங்க பாருங்க, அதை ஓபன் பண்ண உடனே வராது, 1 நிமிட் கழிச்சுதான் அது வரும், பிளாக் கலர்ல வரும். அதுக்கப்புறம் நீங்க அதை டச் பண்றப்பதான் பிங்க் கலர்ல மாறும். பிங்க் கலர்ல மாறி அது கீழே வந்து ASK ஸ்டுடியோ அப்படின்னு நேம் வரும். நீங்க அதை டச் பண்ணி கீழே பாருங்க, இந்த நம்ம டைட்டில் கொடுத்துருப்பாங்க கீழேயே என்ன அப்படின்ட்டு, எந்த மாதிரி டவுட் நீங்க கேட்கணுமோ அதெல்லாம் கேளுங்க, நான் பதில் சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பாங்க. நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.